தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10 மிகப்பெரிய தீம் பார்க்குகள் என்ன அப்படின்றத இந்த ஒரு பட்டியலில் நம்ம பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல வரக்கூடிய தீம் பார்க்குகள்லாம் நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பயணத்தின் அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்குவாங்க. குறிப்பா தமிழ்நாட்டிலேயே நாங்க தாண்டா நம்பர் 1 தீம் பார்க் அப்படின்னு சொன்ன தீம் பார்க்குகள் கூட தற்சமயம் 10வது இடத்துக்கு கீழெல்லாம் தள்ளப்பட்டிருக்கு. சமீபத்தில் ஒரு சில நியூஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன தீம் பார்க் அப்படின்றதையும் நீங்களே மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க, எந்தெந்த தீம் பார்க் எத்தனாவது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த பட்டியலில் 10வது இடம் பிடிக்கிறது தீக்குச்சி நிவாடி தீம் பார்க். இந்த ஒரு தீம் பார்க்கை பொறுத்தளவுக்கு வேலூர்ல தான் அமைஞ்சிருக்கு. இந்த தீம் பார்க்ல ஒரு ஆளுக்கு நுழைவு கட்டணத்தை பொறுத்தளவுக்கு 750 ரூபா சார்ஜஸ் பண்றாங்க. அதுவே நீங்க குடும்பத்தோட குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா அவங்க 3 அடிக்கும் குறைவா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு நுழைவு கட்டணம் இலவசமாகவே வழங்கப்படுது. இந்த தீம் பார்க்கை பொறுத்தளவுக்கு பல ஆக்டிவிட்டிஸ் உள்ளார இருக்கு. என்னெல்லாம் நம்ம போனா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத பத்தி இந்த ஒரு வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். முக்கியமா இந்த ஒரு தீம் பார்க்கை பொறுத்தளவுக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க், வாட்டர் பார்க், டைனோசர் வேர்ல்ட், ரெஸ்டாரண்ட், வெட்டிங் ஈவெண்ட் சொல்லிட்டு முக்கியமான இடங்கள்லாம் நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு இருக்கு. நீங்க குழந்தைகளோட போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் முழுக்க சந்தோஷமா இருந்துட்டு வர்றதுக்கு இந்த ஒரு தீம் பார்க்கு பெஸ்டான ஒரு இடமா இருக்கும். அடுத்ததா இந்த பட்டியல்ல 9வது இடம் பிடிக்கிறது சேலத்தில் இருக்கக்கூடிய பரவச உலகம். இந்த ஒரு இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா சேலத்தில் இருந்து சுமார் 16 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இங்க டிக்கெட் பிரைஸை பொறுத்தளவுக்கு பெரியவர்களுக்கு 750 ரூபா சார்ஜஸ் பண்றாங்க. அதுவே உங்களுடைய குழந்தைங்க 90 சென்டிமீட்டர்ல இருந்து 130 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 600 ரூபா சார்ஜஸா இங்க பெயிட் பண்றாங்க. அதுவும் குறைவா, அதாவது 90 சென்டிமீட்டருக்கும் குழந்தைகள் குறைவா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நுழைவு கட்டணம் ஃப்ரீயாவே வழங்குறாங்க. மேலும் இந்த ஒரு இடத்தை பொறுத்தளவுக்கு காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மாலை 6 மணி வரைக்கும் உள்ளார நம்ம இருக்க அலோடு பண்றாங்க. இந்த ஒரு இடத்தை பொறுத்தளவுக்கு சுமார் 60% வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதாகவும் மேலும் 20% குழந்தைகளுக்கான ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதாகவும் கூடுதலாக இருக்கக்கூடிய 20%க்கு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த இடத்துக்கு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பயணத்தின் அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அடுத்ததா இந்த பட்டியல்ல 8வது இடம் பிடிக்கிறது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பைவாச் தீம் பார்க். இந்த ஒரு தீம் பார்க்கை பொறுத்தளவுக்கு நுழைவு கட்டணமா பெரிய நபர்களுக்கு 400 ரூபா சார்ஜஸ் பண்றாங்க. அதுவே குழந்தைகள் 90 சென்டிமீட்டருக்கும் மேல இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு 350 ரூபா சார்ஜஸ் பண்றாங்க. இங்க ரேட்டிங்கை பொறுத்தளவுக்கு இங்க 4 ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமா காலையில 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் உள்ளார இருக்கவும் அலோவ் பண்றாங்க. இந்த பைவாச் தீம் பார்க்கை பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க வாட்டருடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதாகவும் மேலும் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. குழந்தைகளோட போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் முழுக்க மகிழ்ச்சியோடு இருந்துட்டு வர இது ஒரு சிறப்பான ஒரு இடமா இருக்கும். அடுத்ததா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தீம் பார்க்குகள் பட்டியல்ல கோவை கொண்டாட்டம் தான் 7ஆம் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு. இது கோயம்புத்தூர்ல இருந்து சிறுவாணி மெயின் ரோட்ல இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இது அமைஞ்சிருக்கு. இங்க நுழைவு கட்டணத்தை பொறுத்தளவுக்கு நீங்க பெரிய நபர்களா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு 700 ரூபா சார்ஜஸ் பண்றாங்க. அதுவே 90 சென்டிமீட்டருக்கும் கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஃப்ரீயாகவும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 650 ரூபாவும் சார்ஜஸ் பண்றாங்க. இங்க 29க்கும் மேற்பட்ட இம்பார்ட்டன்டான ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு. முக்கியமா அதுல அதிகமா வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கு. இதுல நீங்களாம் போயிருக்கீங்களா? அது போலவே கோவை கொண்டாட்டம் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா இந்த பட்டியல்ல 6ஆம் இடம் பிடிக்கிறது சென்னை கிஷ்கிந்தா. இது தாம்பரத்துல அமைஞ்சிருக்கு. இங்க நுழைவு கட்டணத்தை பொறுத்தளவுக்கு பெரிய நபர்களுக்கு 690 ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க. அதுவே குழந்தைகளுக்கு 490 ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க. இங்க மோஸ்ட்லி அதிகமா வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் தான் காணப்படுது. மேலும் குழந்தைகளுக்கும் அதிகமா இங்க ஆக்டிவிட்டிஸ் காணப்படுது. அட்வென்ச்சரை நீங்க அதிகமா விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கிஷ்கிந்தா ஒரு வாட்டி போயிட்டு வரலாம். ஒன் டே முழுக்க நீங்க சந்தோஷமா இருந்துட்டு வர இது ஒரு முக்கியமான இடமா இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்க, அது போலவே உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத எங்களோட பகிர்ந்துக்கோங்க. முக்கியமா இந்த இடத்துல அதிகப்படியான வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால மாதந்தோறும் அதிகப்படியான மக்கள் வெளியூரில் இருந்தும் அது போலவே உள்ளூர்லயும் வராங்க. அடுத்ததா இந்த பட்டியல்ல 5ஆம் இடம் பிடிச்சிருப்பது சென்னை விஜிபி யூனிவர்சல் கிங்டம். இது சென்னை இஞ்சாம்பாக்கத்துல அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு தீம் பார்க்கில் நீங்கள் என்ட்ரி டிக்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நபருக்கு 1000 ரூபாயிலிருந்து 1150 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதுவே உங்களுக்கு ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னா 1450 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இருந்தும் இந்த விஜிபி யூனிவர்சல் கிங்டம் தீம் பார்க்கில்
சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு இயந்திர கோளாறின் காரணமாக ரோலர் கோஸ்டர்ல அங்க பயணம் பண்ணவங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இது 3 மணி நேரத்திற்கும் மேலாக அவர்களை காப்பாற்ற முடியாம மேலே இருந்தது. தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பு நியூஸாகவே பார்க்கப்பட்டது. தற்சமயம் வரை இந்த ஒரு பகுதிக்கு போறதுக்கு மக்கள் பயந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா விஜிபி யூனிவர்சல் கிங்டத்தை பொறுத்தளவுக்கு சீக்கிரமாவே அவங்களுடைய ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மேல் நோக்கி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாட்டிலேயே ஒரு மிக சிறந்த ஒரு தீம் பார்க்கா இது காணப்படும். இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு அதிகப்படியான வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் மேலும் அட்வென்ச்சர்ஸ், குழந்தைகளுக்கு தேவையான அட்வென்ச்சர்ஸ் சொல்லிட்டு இங்கே எல்லாமே காணப்படுது. கூடிய சீக்கிரத்தில் அவங்களுடைய பிள்ளைகளை திருத்திக்கிட்டு அதிவேகமாக உயர்ந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தீம் பார்க்குகள் பட்டியலில் மதுரையில் இருக்கக்கூடிய அதிசயம் தீம் பார்க்கு தான் 4ஆம் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு. இந்த தீம் பார்க்கை பொறுத்தளவுக்கு மதுரையில் இருந்து 14 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணால் இந்த ஒரு தீம் பார்க்குக்கு நம்மளால போயிட முடியும். இங்கே நுழைவு கட்டணத்தை பொறுத்தளவுக்கு பெரியவர்களுக்கு 700 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய குழந்தைகள் 90 சென்டிமீட்டருக்கும் கீழே இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு நுழைவு கட்டணம் ஃப்ரீயாகவும், 90 சென்டிமீட்டர்ல இருந்து 130 சென்டிமீட்டர் வரைக்கும் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு 400 ரூபாய் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த ஒரு தீம் பார்க்கில் 50க்கும் மேற்பட்ட அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், அது போலவே ரோலர் கோஸ்டர் சொல்லிட்டு முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் பூராமே இருக்கு. இந்த ஒரு பகுதிக்கு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அடுத்ததா இந்த பட்டியலில் 3ஆம் இடம் பிடிச்சிருக்கிறது பிளாக் தண்டர். இது ஊட்டி மேட்டுப்பாளையத்தில் அமைஞ்சிருக்கு. இங்க நுழைவு கட்டணத்தை பொறுத்தளவுக்கு பெரியவர்களுக்கு 990 ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க. அதுவே நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா 850 ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க. நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தா 750 ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க. அது போலவே இங்க சீசனுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆஃபர்ல வரும்போது முக்கியமான கூப்பனை வச்சு நீங்க உங்களுடைய பிரைஸையும் குறைச்சிக்க முடியும். மேலும் இந்த ஒரு பகுதியில் 104க்கும் மேற்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. இந்த பகுதிக்கு போனவங்களா இருந்தா கண்டிப்பா இது எல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்க முடியாது. அதிகபட்சம் 2 நாட்களாவது நீங்க இங்க ஸ்டே பண்ணா மட்டும்தான் 104 ஆக்டிவிட்டீஸையும் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். முக்கியமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் ரோலர் கோஸ்டரில் போகிறதுக்காகவும் தான் மக்கள் அதிகமாக விரும்பி வராங்க. குழந்தைகளுக்கு அதிகமாகவே இங்கே ஆக்டிவிட்டீஸ் காணப்படுது. இந்த பகுதிக்கு போனவங்க 104 ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பேரையும் உங்களுடைய ஊரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பேரை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்ததாக இந்த பட்டியலில் 2ஆம் இடத்துல இடம் பிடிச்சிருப்பது சென்னை குயின்ஸ்லாண்ட். இது செம்பரம்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே நுழைவு கட்டணத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஆளுக்கு 750 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு 650 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. 90 சென்டிமீட்டருக்கும் கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவசமாகவே உள்ள அலோவ் பண்ணுறாங்க. மேலும் இந்த ஒரு இடத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 65க்கும் மேற்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதற்காகவே மக்கள் இந்த இடத்துக்கு போகிறாங்க. அதிகப்படியான வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் இந்த இடத்துல காணப்படுது. குறிப்பாக நாள்தோறும் மக்கள் இங்கே அதிகமாக வரதுக்கு முக்கிய காரணம் இங்கே இருக்கக்கூடிய ரோலர் கோஸ்டரில் பயணம் பண்ணுறதுக்கும் செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அருவியில் குளிக்கிறதுக்காகவும் தான் மக்கள் இங்கே அதிகமாக வராங்க. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஆக்டிவிட்டீஸும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தீம் பார்க்கில் MGM தான் முதல் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு. இது சென்னை முத்துக்காடு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இங்கே சுமார் 80க்கும் மேற்பட்ட ரொம்ப முக்கியமான ஆக்டிவிட்டீஸ்லாம் காணப்படுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரோலர் கோஸ்டரில் பயணம் பண்ணுவதற்காகவே இந்த பகுதியில் அதிகமான மக்கள் ஈடுபடுறாங்க. மேலும் அதிகமான வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் இந்த இடத்துல காணப்படுது. குறிப்பாக ஒரு 20-25க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கான ஆக்டிவிட்டீஸ் இங்கே அதிகமாகவே காணப்படுது. முக்கியமாக இங்கே நுழைவு கட்டணத்தை பொறுத்தளவுக்கு பெரியவர்களுக்கு 1750 ரூபா அதிகம் சார்ஜஸ் பண்ணுறாங்க. குழந்தைகளுக்கு 850 ரூபா அதிகம் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதுவே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆக்டிவிட்டீஸ்லையும் உங்களுக்கு முன்னுரிமை வேணும் அப்படின்னா, அதாவது மற்றவர்களை காட்டிலும் எல்லாத்துலேயும் நீங்கள் முன்னாடி பயணம் பண்ணணும் அப்படின்னா 2500 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே குழந்தைகளாக இருந்தால் 1800 வரைக்கும் இங்கே சார்ஜஸ் பண்ணுறதா இருக்கும். இதில் எந்த பேக்கேஜ் வேணாலும் நீங்கள் முன்னாடியே ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் ரோலர் கோஸ்டருக்காகவுமே தனி ஃபேன் பேஸே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேரை எங்களோட பகிர்ந்துக்குவாங்க. மேலும் இந்த லிஸ்ட்டில் வந்த அனைத்து தீம் பார்க்கும் நீங்கள் போனவங்களா இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக இருந்தால் உங்களுடைய பேரை எங்களோட பகிர்ந்துக்குவாங்க. உங்களுடைய ஊரையும் எங்களோட பகிர்ந்துக்குவாங்க. மேலும் தீம் பார்க்குக்கு நான் அதிகமாக போவேன் அப்படின்றவங்க எதை நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் ரைடில் ஈடுபடுவீங்க அப்படின்றத எங்களோட பகிர்ந்துக்குவாங்க. இது போல பல வீடியோவுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி நண்பா.